அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது தளபதி அவர்கள் மே 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு தேதி 23, மொத்தமாக 13 நாட்கள் ஆகிறது. இந்த 13 நாட்களுடைய நிகழ்வுகளை நாம் கவனிக்கிற பொழுது ஆச்சரியமான அதிரடியாக பல துறைகளிலே மாற்றங்கள், பல துறைகளிலே சிறப்பான செயல்பாடுகள், பல நலத்திட்டங்கள், பல காரியங்கள் நடந்தேறிக் கொண்டு வருகிறது. நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு 13 நாட்களுக்கு பழம்பெரும் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய 50 வருடம் 70 வருட கட்சிகள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதா பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது நாடறிந்த ஒன்றுதான். உலக நாடுகளை பிரமிக்கிற வகையில் அவருடைய நிகழ்வுகள் இருக்கிறது, அவருடைய புத்தி கூர்மை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சில சல்லைகள் பதிவுகளை கடகடன்னு போட்டுட்டே கிடக்குதுங்க. வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. சமூக நீதி வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில். அது யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது, மூடி மறைக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி நடத்துகிற குழப்பங்கள் ஒளிபரப்பப்படாது, இருட்டடிப்பு செய்யப்படும். எதிர்கட்சிகள் சில காரியங்களை கேட்பாங்க, அது பதிவாகாது. ஆனால் அதெல்லாம் அப்படி நடக்கலை, பாராட்டுக்குரியது. ரெண்டாவது ஆதி திராவிட பட்டியலின மக்கள் 7+1 8 சமூக நீதி வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட நலத்துறை மாற்றப்பட்டு சமூக நீதித்துறை என்று சொல்லி தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை சிறுத்தை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாக, கழகத்தின் சார்பாக அண்ணன் வன்னி அரசு பரிந்துரை செய்யப்பட்டு அந்த துறை அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த இயக்கம் போராடி கொண்டு இன்றைக்கு தளபதி தமிழக வெற்றி கழகத்தை ஸ்தாபித்து அப்படிப்பட்டவர்களையும் அழைத்து தோழமை பாராட்டி ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறது. அந்த மக்கள் எத்தனையோ பேருக்கு ஆனந்த கண்ணீர் அழுகிறார்கள், நன்றி சொல்லுகிறார்கள். அவர்களுடைய சமூக நீதி வென்றெடுக்கப்பட்டிருக்கிறதாக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். இத்தனை வருஷம் கூட்டாண்மைன்னு சொல்லிட்டு நம்பர் அந்த கணக்கெடுக்கு மட்டும், ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் தோழமை பாராட்டுவாங்க. ஆனால் தளபதி அப்படி ஒன்றும் நம்பருக்காக கூப்பிடலையே, எண்ணிக்கைக்காக கூப்பிடலையே. தோழமை பாராட்டி அவர்களுக்குரிய மரியாதையும் பங்களிப்பையும் அவர் பகிர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்குமே இல்லையே பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை பாராட்ட உங்களால முடியலன்னா சும்மா இருங்க. ஏன் சேத்தவாரி பூசுறீங்க? அடிமைக்குள்ள போகணுமா? நம்ம ஒரு சிலர்லாம் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு அப்ப சொன்ன மாதிரி இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறீங்க பாடமா. அவர் பிஜேபிக்கு போகணும்னா ஏடிஎம்கே வந்த உடனே ஜெயிச்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஏடிஎம்கே அலைன்ஸ் கூப்பிட்டுக்கலாம், உட்காந்துருக்கலாம், பிஜேபி கூட உட்காந்துருக்கலாம். பிஜேபி ஏடிஎம்கே பாமக தாவேக்கா உட்காந்துருக்கலாம். சோ இடதுசாரி சித்தாந்திகளை அவர் கரம் பிடிப்பதற்கு காரணம் என்ன? ஐஎம், சிபிஐ, சிபிஎம், இப்படி காங்கிரஸ், விசிகா இவங்களும் கரங்கோத்ததுக்கு காரணம் என்ன? அவர் இடதுசாரி சித்தாந்திகளோடு கைகோர்த்து அவர் சமரசமின்றி நடுவண் அரசாக இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவை, RSS சித்தாந்தத்தை சமரசமின்றி எதிர்ப்பதற்கு தான் இடதுசாரி சித்தாந்திகளை கரம் பிடித்திருக்கிறார் என்பதை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க விளங்காமலாம் பேசக்கூடாது. கண்மூடித்தனமா யார் மேலேயே ஒருத்தங்க நம்ம அன்பு வச்சுட்டு அவங்க எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு கோஷம் போட்டு உட்காந்துருக்க கூடாது. கோஷம் மட்டும் போட்டா போதாது, சிந்திக்கிறவங்களா இருக்கணும். நீங்க நிறைய பேர் பதிவு எழுதுறீங்க, ஒரு சல்ல மாதிரி எழுதுறீங்க பதிவு. தயவு செய்து அதெல்லாம் பெருமை காரியங்கள்லாம் பேசாதீங்க. செஞ்சிருக்காங்க ஒரு சில காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லல. ஆனால் வெளிப்படையான சமூக நீதி வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது தாவேகா ஆட்சி அமைத்த 13 நாட்களுக்குள்ளாக என்பதை என்னாலே ஆணித்தரமாக சொல்ல முடியும். பல துறைகளிலே அதிரடி மாற்றங்கள், பல துறைகளிலே திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கிறது. அன்பு தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களை வழிநடத்துகிறவர்கள், ஆலோசனை வழங்குகிறவர்கள், திட்டமிடுகிறவர்கள் ரொம்ப சூப்பராக எக்ஸலண்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் பண்றார் தளபதி. தான் நிதர்சனமான உண்மை. சும்மா சலசலப்பா தொடர்ந்து பேசாதீங்க, பதிவு போடாதீங்க, பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் நிறைய துறைகளிலே, நிறைய அமைச்சர்களிடத்திலிருந்து, நிறைய எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலிருந்து நலம் பயக்கும் காரியங்கள் கழக தோழர்களிடத்திலிருந்து அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக நாட்டில் ஒரு புரட்சி, நாட்டில் ஒரு மாற்றம், ஒரு மாற்று அரசியல் கையில் எடுத்திருக்கிறது. நிஜமாவே
எல்லா மக்களும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. தேசத்துல ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்த்திருந்தோம், அந்த மாற்றம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.